வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் ஷெட்டியோடைய இயக்கத்தில் அவரே ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன படம் காந்தாரா. ஸோ காந்தாரா வந்து சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா காந்தாராவுடைய பார்ட் 2 காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற டைட்டிலில் படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து காந்தாராக்கான சீக்வல் கிடையாது, காந்தாராக்கான ப்ரீக்வல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது காந்தாரா கதைலாம் நடக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடிலேருந்தே நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த காந்தாரா சாப்டர் 1 இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காந்தாரா படத்தோடைய ஹைலைட்டே படத்தோடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான். ஸோ கிளைமேக்ஸில் ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி காந்தாரா கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ எடுத்துட்டு இருக்கிற காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்லையுமே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வந்து மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா இப்போ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கான கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 மாசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு வார் சீக்வன்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய க்ரூவே ஒர்க் பண்றதா சொல்லப்படுது. நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எல்லாருமே எஃபர்ட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி படத்திலையும் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்டர் ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணி சந்தானம் ஹீரோவா நடிக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்பதான் ரீசெண்டா அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மே மந்த் ரிலீஸ் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மே மாதம் எந்த டேட்டில் இந்த படம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மே 16ஆம் தேதி ரிலீஸ் பிளான் பண்ணுறதா சொல்லப்படுது. அதே மே 16ஆம் தேதி தான் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு இருக்கிற LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுமே அதே டேட் தான் வந்து பிளான் பண்ணுறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ 2 படங்களும் ஒன்றா கிளாஷ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மதகஜராஜா இந்த படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு, செமையாக கலெக்ட் பண்ணிருக்கு. கலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு 2 கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்துட்டு வந்த எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம், பழைய சந்தானத்தை ரொம்பவே நம்ம மிஸ் பண்ணுறோம், திரும்ப அவர் காமெடினா போனால் செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மதகஜராஜா படத்துக்கு கிடச்சிருக்கிற ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு சந்தானம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. என்ன முடிவு ப்ரோ, மறுபடியும் அவர் காமெடினா நடிக்க போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆனால் இல்லை. சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாரர் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்காருன்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இது ஏற்கனவே வந்த ஒரு நியூஸ் தான். ஆர்யா சந்தானம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்கங்கிற நியூஸ் முன்னாடியே வந்தது. இப்போ சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்யா கூட ஒரு படம், விஷால் கூட ஒரு படம், ஜெயம் ரவி கூட ஒரு படம், ஸோ இந்த மாதிரி வந்து டியூவல் ஹீரோ சப்ஜெக்டில் அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி சந்தானம் போய் நடிக்கிற படங்களில் அவரும் ஒன் ஆஃப் த ஹீரோவாக இருப்பார். ஆனால் அவருடைய ட்ராக் வந்து செம ஃபன்னான காமெடி ட்ராக்காக இருக்கும். காமெடியை தாண்டி ஒரு ஹீரோக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த எலமெண்ட்ஸுமே வந்து அவருக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி தான் சந்தானம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சீக்கிரமே ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மதகஜராஜா ஓப்பன் பண்ணிவிட்ட இன்னொரு கேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரொம்ப வருஷமா பெட்டியில் பூட்டி வச்சிருந்த மதகஜராஜாவை இப்போ வெளியில் எடுத்து ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாத தமிழ் படங்கள் நிறைய படங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான முயற்சியில் இறங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் கிடச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற துருவ நட்சத்திரம் தான். ஸோ துருவ நட்சத்திரம் படத்தை எப்படியாவது தேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி GVM வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணார். ஆனால் ஒன்றுமே ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரத்தை சீக்கிரமே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. வீரதீர சூரனுக்கு முன்னாடியே துருவ நட்சத்திரத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாவே நியூஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே துருவ நட்சத்திரம் படத்துக்கு ஒரு ரிலீஸ் டேட் கிடைச்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி துருவ நட்சத்திரத்தை ரிலீஸ் பண்ணிட்டு டக்குன்னு நரகாசுரன் அந்த படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்க எந்த பழைய லாங் பெண்டிங் ஃபிலிம் சீக்கிரமே ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போற படம் ஜெயிலர் 2. இப்போதான் ரீசெண்டா ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த படத்தை பற்றி கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து மார்ச் எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை மார்ச் மாதம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இப்போ கூலி ஷூட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி எண்டோட மொத்த ஷூட்டிங்கும் முடியுது. ஸோ கூலி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டு உடனே சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஜெயிலர் 2 உடைய ரிலீஸ் பற்றி இப்போதைக்கு கிளியரான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. முன்னாடி எப்படி நியூஸ் வந்தது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல் சூப்பர் ஸ்டாருக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆகும். 2025 உடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூலி வரும், செகண்ட் ஹாஃப்ல ஜெயிலர் 2 வருங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கூலியே வந்து இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர மாதிரி தெரியல. மே மந்த் ரிலீஸ் தான் டார்கெட் பண்ணாங்க. இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வருது. இப்போ கூலி வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி போயிருக்குங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டை முன்னிட்டு தான் படத்தை கொண்டு வர மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. ஸோ கூலியே வந்து இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்க்கு தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இவங்க ஷூட்டிங் ஆரம்பித்து சீக்கிரமாக எடுத்து முடிச்சாலுமே அடுத்த வருஷம் தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மேபி அடுத்த வருஷம் பொங்கலை முன்னிட்டு படத்தை கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா வந்து அடுத்த வருஷம் தமிழ் நியூ இயரை முன்னிட்டு கூட படத்தை ரிலீஸ் பண்ணலாம். டைரக்டர் செல்வராகவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜிவி பிரகாஷை வச்சு மென்டல் மனதில் படம் எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 இப்போ ரீசெண்டாக கூட அந்த படத்திலிருந்து ஒரு போஸ்டர் மட்டும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படமும் ப்ராக்ரஸில் தான் வந்து இருக்குது. மென்டல் மனதில் முடிச்சுட்டு 7G ரெயின்போ காலனி 2 ரிமைனிங் போர்ஷன்ஸை ஷூட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை நடுவில் ஏதாவது ஒரு சின்ன பிரேக் கிடச்சா அந்த படத்தை போய் ஷூட் பண்ணுவார். ஸோ ஓரளவுக்கு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல, சீக்கிரமே வந்து முடிச்சிருவாங்க. 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 உடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எண்டு நவம்பர் மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணுறதா இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது மாறலாம், மாறாமலும் போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி வந்து 2004 அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வருஷம் அக்டோபர் 15ஆம் தேதி 7G ரெயின்போ காலனி படத்தை ரீரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் நவம்பர் மாதமே 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. தளபதி 69 படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிபப்ளிக் டே முன்னிட்டு மூவி டீம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறதா சொல்லப்படுது. பட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஒன்று இந்த ரிபப்ளிக் டேக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இது மிஸ் ஆச்சுன்னா அடுத்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு தான் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ரிபப்ளிக் டேக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எம்புரான் டீசர் வரப்போகுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த 2 அப்டேட்டை தாண்டி விடாமுயற்சி படத்திலிருந்து படத்தோடைய தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சான்சஸ் தான் இருக்குது, கன்ஃபார்மாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா படத்தில் ஒரு மெலடி ட்ராக் ஒன்று இருக்குன்னு சொல்லப்படுது. அதை தான் அடுத்து தேர்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அந்த தேர்ட் சிங்கிள் ரிபப்ளிக் டே முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட ரிலீஸ் பண்ணலாம். ஏகே இப்போ அடுத்து நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்தை பற்றியுமே ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன்னா குட் பேட் அக்லி இப்போ ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான அப்டேட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ விடாமுயற்சி படத்துக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. விடாமுயற்சி பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஒரு 2 வாரம் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்டேட்ஸை ஒவ்வொன்றா வந்து இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்டே படத்துக்கான டீசர் கட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கன்ஃபார்மாக தெரியல. ஒருவேளை விடாமுயற்சி மாதிரியே இந்த படத்துக்கும் வந்து டீசர் ட்ரெய்லர் 2 கட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரே ஒரு ட்ரெய்லர் கட் தான் இருக்க போதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் பிப்ரவரி மிட்டிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.